இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்னு தான் காமிக்கிறாங்க. அவள் ஹஸ்பண்டுக்கு அவள் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அங்கே டேபிள் கடியில் அங்கே ஒளிஞ்சிட்ருக்கா. அவனை பார்த்தா அவனோட மிஸ்ட்ரஸ் லின்சியோட சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வரும்போது உள்ளே என்ன ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கேப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் அவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே வர்றான். அங்கே என்னப்பா அங்கே வந்து ஏதோ கிஃப்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு மினியுமே சேர்ந்து அவனுக்காக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நீ எப்படா என்னை இந்த மாதிரி ஏமாத்தலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மினி நீ அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு இவனுக்கு வாழ்க்கை கொடுத்ததே தப்பு, இவனை மாதிரி ஒரு சீட்டரை போய் நம்பி ஏமாந்து போயிட்டேன், இதுக்கப்புறம் அது நடக்காதுன்னு அவ சொல்கிறா. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினை வந்த லின்சி மீட் பண்ண வர்றா. என்னப்பா எனக்காக ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கியா? சாரி நான் வந்து மறந்து போயிட்டேன், கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. செஞ்சு அவரை வந்து தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதீங்க, மிஞ்சி ரொம்ப நல்லவர் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் சரி, ஃபஸ்ட்டு ஆனால் வந்துட்டு எதுக்காக இப்படி என்னோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு சுற்றுற, ஏன் உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு வேறு வழி இல்லையா, நான் யூஸ் பண்ண பழசை தான் நீ யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமானதுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அங்கே இருந்து போகிறா. அப்போ அங்கே நீ இப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு செட்டு பேசினா நான் வந்து தூக்கி போட்ட வேஸ்ட்டை தான் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பரவாயில்ல நீ வச்சுக்கோன்னு செட்டு போகும்போது அப்போ மிங்ஸி வந்துடுறான். என்னாச்சு எதுக்காக நீ இப்போ அவட்ட இவ்வளோ ரூடாக பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஒரு விஷயமா பேச வந்தா இப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறியான்னு செட்டு கேட்டா நான் ஏன் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும், நீ இப்படி சக்ஸஸ் ஆகுறதுக்கு காரணமே நான் தான், பேங்க்ராப்ட் ஆகி போய் தெருவில் பிச்சை எடுத்திருப்ப, உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தா நீ இப்படி என்கிட்ட பேசுறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே என்னது வாழ்க்கை நீ கொடுத்தியா, நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்ற சைட்டு பேசுகிறான். அப்படியா நான் இல்லாமல் நீ வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டியான்னு சொன்னதுமே இப்படிலாம் வெட்டியாக பேசிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது சரி ஓகே பேச விருப்பம் இல்லை டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே ஷாக் ஆகிட்டு என்னது டைவர்ஸா, என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்றா சொன்னா உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே ஆனால் என்னோட குரூப்பும் உன்னோட குரூப்புமே கொலாபரேஷன் பண்ணியிருக்கு, இதனால் கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும், பின்னாடி நீ ரிகரேட் பண்ணாதன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், பட் ஆனால் நீ வந்து பண்ண போகிற, நீ போட்டிருக்க அந்த கோட் வந்துட்டு என்னோடது, நான் வாங்கி கொடுத்தது, டிசைனர் வந்து பண்ணி எடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன், அதை கழட்டுன்னு சொல்கிறா. அப்புறம் கையில் கட்டியிருக்க வாட்ச் 28 மில்லியன் அதையும் கொடுத்துருன்னு சொன்னால் அவன் கழட்டி கொடுக்குறான். அப்போ அங்கே ஒரு வெயிட்டை கூப்பிட்டு இந்த இது செகண்ட் ஐட்டம் தான், இதை விற்றா கூட 10 மில்லியன் போகும், வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததும் நீ இப்போ என்னை அவமானப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஒன்றை மாதிரி ஒரு டர்ட்டியான பர்சனை போய் யார் அவமானப்படுத்துவாங்க, ஸ்ட்ரேஞ்சருக்கு நான் எதுக்காக கிஃப்ட்டு கொடுக்கணும், உனக்கு எனக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னைக்கு நீ வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு ட்ராஸை போய் தோட்டையோ உனக்கு எனக்கு என்னடா இருக்குது, டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது என்னால் தான் இப்படி ஆயிடுச்சான்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு உன்னோட லெவல் என்னமோ அதை புரிஞ்சு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த லின்ஸுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டுருக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸுமே எரிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து என்ன மேடம் பண்ண அப்படின்ற சொன்னதும் என்னோட கோவத்தை நான் வந்து இப்படி தான் வெளிப்படுத்துவேன், பட் அதுக்காக நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ மிங்ஸியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ரொம்ப அப்படியே சோகமாயிட்டு என்னால் தானே இப்படிலாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ ஏமா கவலைப்படுற, நீ தான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வந்தது மேஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ எல்லாம் எதுக்காக அவளுக்கு போய் இருந்து பயந்துச்சுக்க, நீ உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. பட் அவங்க வந்து அவங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அப்படியே வந்து ஜாட பேச்சாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நான் போட்ட பிச்சையால் சாப்பிட்டுட்ருக்கீங்க, குடும்பம் அடுத்து பேங்க்ராப்ட் ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, கூடி இருக்க வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட நான்சென்ஸ் மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அப்படியே தலை சுற்றிட்டு இருக்கான். அவன் மிங்ஸி வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா இப்படி வந்து இப்போ மதர் இன் லா போய் இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படின்ற சைட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. ஒழுங்கா நீ என்னோட அம்மாட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறோம், ஸோ இப்படி வந்துட்டு என்கிட்ட வெட்டியாக நீ பேசிகிட்டு இருக்காத இந்த பிடி அப்படின்றத சைட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுக்குறா. பாங்க என்ன நீ பேசிகிட்டு இருக்க எதுக்காக இப்போ பண்ணுறேன்னு சொன்னதும் எல்லாமே ஹாஃபாக பிரிய போகுது அப்படின்றத சொன்னதும் நான் வந்து சி குரூப்போட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறேன், பட் ஆனால் உனக்கு வந்து என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்படியாப்பா சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்
பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி குரூப்போட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதை பற்றி திரும்ப ஒரு தடவை யோசிக்கணும்னு சொன்னதுமே அவனுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது. இப்படி உங்கள் குரூப்போட சேர்ந்து எங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நீ இப்போ என்ன வந்து பண்ணணும்னு நீ ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பண்ணிவிட்டு யார் கூட சேர்ந்து ஹோக்கோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்னன்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிரு, நீ வந்து திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒன்றை மாதிரி என்ன பர்சனை கண்டிப்பாக நான் வந்து எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், நீ கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரம் பேங்க்ராப்ட் ஆக போகிற, தெருவில் பிச்சை எடுக்க போகிறடான்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அவங்க ஃப்ரெண்டு இந்த ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்ற சொல்லும்போது அங்கே ஃபோனில் வந்து மெசேஜாக வந்துட்டுருக்கு. என்னாச்சு அப்படின்ற சொன்னதுமே அவன் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான் 80 தடவைக்கு மேலே அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே சரி நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்ருக்கேன், அதை வந்து நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசு அப்படின்ற சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கே பாரு அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சா அந்த லின்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த ஃபோட்டோ தான். இப்போ அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு என்ன நீயா ப்ரெக்னென்ட்னு சொன்னது, நான் எங்கிட்ட போய் ப்ரெக்னென்ட் எல்லாம் அந்த லின்சி தான் சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்னப்பா இந்த டைம் வந்து பழைய ட்ரெஸ்ஸை போடல போலையே புதுசாகவே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டானான்னு சொன்னதுமே நீ இப்படியே என்கிட்ட இன்சல்ட் பண்ணிச்சு, இங்கே பாரு நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவள் காமிச்சதும் ஹீரோயினுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. பார்த்தையில அவர் எந்த லெவலுக்கு என்னை லவ் பண்ணிட்டுருக்காரு உனக்கு இப்போ புரியுதா அப்படின்ற விஷயத்தை அவமானப்படுத்துகிறா. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படி சும்மா விடுவா, இதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பக்கா பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணால் ஐயா வந்துட்டு பெரிய ஞான பிரபு இந்த வீட்டில் வந்துட்டு பேசாமல் நீயே இருந்துக்கோப்பா, நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு மினிக்கு கோவமாயிட்டு ஏன்டா நீயே ஓசியில் உட்காந்துட்ருக்க, இந்த வீடு அவளோடது நீ வீட்டு கொடுக்குறியா, மரியாதை போடா அப்படின்ற சைட்டு கோவமாயிட்டு திட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு உன்னை சிங்கிள் போஸ்ட் பண்ணி விட்றேன், எத்தனை பசங்க உனக்கு பின்னாடி சுற்றுறாங்க பாரு அப்படின்ற சைட்டு ஹாப்பியாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே என்னோட மருமக வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வந்து போஸ்ட் எல்லாமே போட்டிருக்கவும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்ததுமே அவங்க வெல்கம் மருமகளேன்னு சொல்லிட்டு அந்த லின்சியை பார்த்து கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்ததும் நீ எல்லாம் இங்கே வந்துட்டு வெல்கம் கிடையாது, நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்றா சொன்னதும் அப்போ அங்கே அவனுமே இது ஒன்றும் உன்னோட ஃபேமிலி கிடையாதுன்னு சொன்னதும் நான் என்னோட ஃபேமிலி இல்லை கரெக்ட் தான், பட் இந்த ஹவுஸ் என்னோட தானேன்னு சொல்லிட்டு சில காமிக்கிறா. இங்கே இருக்க ஃபர்னிச்சர் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது, நானே இங்கே குடும்பத்தில் இல்லைன்னா உனக்கு எனக்கு என்ன வந்துட்டு இருக்குது, ஸோ நான் என்னோட பொருள் எல்லாமே தூக்கிட்டு போக வந்திருக்கேன், உன் குடும்பம் கூடிய சீக்கிரம் பேங்க்ராப்ட் ஆகி போயிடும், நீ பேங்க்ராப்ட் ஆனப்ப சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிஞ்ச நீ எப்படி இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கியிருப்ப, நான் தானே காசு போட்டு வாங்கி கொடுத்தேன், இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே விற்று சாப்பிட்ற லெவலுக்கு உன் குடும்பம் இருந்துச்சு, அதெல்லாம் பழச மறந்துட்டு பேசுகிற, சரி இருடா மவனேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு அங்கே ஃபுல்லாமே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. மேடம் அங்கே ஒரு கிளாஸ் லைட் இருக்குது, அதை வந்து எடுத்த ப்ரோக் ஆயிருமேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே உள்ளே போனதும் மதனிங்களா அது வந்து உடஞ்சி போயிருமா, அது கிறிஸ்டல் அப்படின்ற சொன்னதும் கரெக்ட் அது கிறிஸ்டல், பட் வந்துட்டு உங்கள் ஆசை மருமக இருக்கா பார்த்தீங்களா அவளை வந்து கொண்டு வர சொல்லுங்கள், இது நான் வாங்கிட்டு வந்தது, ஸோ இந்த லேம்ப் வந்து உடஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்படியே உடனே நெஞ்சலாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு பேசும்போது பெரியவங்ககிட்ட இப்படி தான் நீ நடந்துக்குவியா நான் அந்த லின்ஸும் சொன்னதும் வந்து பேசுகிற பார்த்தியா நீ இருக்க உலகத்துக்கு, ஆனால் ஒரு நல்ல விஷயம் வயிற்றில் இருக்க புள்ள வர நேரமாக இருக்கட்டும் இல்லை நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த குடும்பத்துக்கு, குடி சீக்கிர தெருவில் வந்து எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுக்க போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் அதையுமே கழட்ட சொல்லி அங்கேருந்து போயிடுறா. நீ உண்மையிலே வந்து ஃபைனலாக வந்து சூப்பராக பண்ணி விட்டுட்டு அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராஜெக்டே இருக்குப்பா, அவனை வந்துட்டு சும்மா மட்டும் விட கிடையாது, அவன் வந்து இதுக்கப்புறம் எதையுமே சக்ஸஸ் ஆக போகிறது கிடையாது, அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம வந்துட்டு உனக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், ஒரு டிசைனரை கூப்பிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு நல்ல டிசைனராக வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வரதை பார்த்தா நம்மளோட ஹாவ் தான், அவன் வந்து அவளோட காலேஜில் ஒன்றா படித்தவன் தான், அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன காவ் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற சைட்டு பார்த்தா அவனோட ரெஸ்யூம்லாம் கொடுக்குறான், நான் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் தேங்க்யூ சீனியர் அப்படின்ற சைட்டு பேசுகிறா. இனிமே அவனோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா, சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போங்க இந்த உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்ற சைட்டவே கொடுக்குறான், இந்த ஃபுட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்ற சைட்டு கொடுத்துட்ருக்கான். அப்போங்க அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அடுத்து பாரு பெரிய பிளான் தான், அந்த கம்பெனியோட சிஓ நான் தானே, நான் வந்து நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், இந்த மிங்ஸி வந்து என்கிட்ட பிச்சை எடுக்கணும் அப்படின்ற சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து வந்துடுறான், எல்லாருமே என் கூட சேர்ந்து கொலாபரேஷன் கேன்சல் பண்ணுறாங்க, நீ என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணேன்னு சொன்னதுமே நான் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணேன், அப்போங்க உனக்கு எனக்கு டைவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அப்போங்க உன்னை வந்து யார் தேடுவாங்க, என்னால் தான் உனக்கு எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நீ இப்போ ஒரு ட்ராஸ் தான், நீ பேங்க்ராப்ட் ஆக போகிற, உன்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எது நடக்க போகிறது கிடையாது, நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, அதுக்கு கண்டிப்பாக பதிலடி
அடி வேணாமா அப்படின்ற சொல்கிறா. நீ நார்மலான துரோகமாக பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் அடிக்க வந்ததும் அங்கே நம்ம ஹாவ் வந்து வேமா கையை பிடிச்சி அடித்து தள்ளி விட்றான். அங்கே அதை பார்த்துட்டு ஓ இவன் கூட சேர்ந்து உனக்கு அஃபேர் இருக்கா, அதனால தான் நீ என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இவனோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பைத்தியமாயிட்டியா, எப்படி பேச்சு பேசிகிட்டு இருக்க, எல்லாரையும் ஒன்றை மாதிரியே ஒழுக்கங்கட்டவங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதடா, உண்மையிலே வந்து மூளை இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பாங்க நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டு இருக்கையில் கண்டிப்பாக இதுக்கான பதிலடி உனக்கு இருக்குன்னு ஹீரோயின் சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, குரூப் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி நான் பெரிய லெவலுக்கு ஆளாவேன்னு சொன்னதும் அந்த இடியட்டுக்கு இன்னும் இந்த குரூப்போட வந்து ஓனர் யாருன்னே தெரியல, அது நம்மளோட ஹீரோயின் தான். அவள் தான் வந்து இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன அடுத்து பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும், ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. மேடம் இது குரூப்போட எல்லாமே மேடம் செட்டு கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி விடணும் அப்படின்ற சொல்லும்போது அவளை பார்த்தா அங்கே போஸ்ட் போட்டுட்ருக்கா. ரொம்ப நான் வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணியிருக்கேன், இப்போ கன்சீவாக இருக்கேன், என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறாங்க, எது பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அப்படியா சரி ஓகே நீ வந்துட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ணு சாப்பிட்றதுக்காகன்னு சொன்னதுமே என்ன முட்டாள் எதாவது ஆகிட்டியான்னு சொன்னதுமே நீ கூப்பிடுப்பா பார்த்துக்கலாம், இன்னும் கூட அவங்களுக்கு நான் நினச்சிருக்க மாட்டானுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அப்போ அங்கே நைட்டு போல் அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போனால் இப்போ நீ உண்மையிலே என்ன பண்ண போகிற லின் அப்படின்ற சொன்னதும் பொறுத்திருந்து பாரு, கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு அவமானம் தான் அப்படின்ற செட்டாக போகிறா. அவங்க கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இந்த மிங்ஸியுமே வந்திருக்கான். இப்போ உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்ற சொன்னதும் நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து இதுக்காக இதெல்லாம் வந்து பேசணும், நான் வந்து குரூப்போட சேர்ந்து பேச போகிறேன், அவங்க தான் என் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது, உங்களை மாதிரி ஆள் கூட எல்லாம் போய் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசினா உடனே அவள் அங்கே ஐஸ் வச்சுட்டு எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அவர் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ வந்துட்டு இப்படி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ துரோகியாக இருக்க, ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட யார் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே மேடம் நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் வெல்கம் பண்ணதுமே உண்மையாகவே இங்கே கொலாபரேஷன் தான் நடக்குதான்னு சொன்னதும் அவர் ஆமாட் சொல்கிறாரு, பட் இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற, எதுக்காக போகிற இடம்லாம் நீ அவமானப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இல்லை நீ என்ன அவமானப்படுவேன்னு சொல்லிட்டு மினி சொல்கிறா. ஹீரோயின்மே பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக கர்மா சும்மா விடுமா சொல்லு, நம்பிக்கை துரோகன்றது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு உமனை ஏமாத்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே அவள் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ இதெல்லாம் வந்து பண்ணி என்ன பண்ண போகிற, உன்னையெல்லாம் யாருக்கு இங்கே தெரிய போகுது, மிங்ஸி வந்து என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நான் அவரோட ரிச் பொண்டாட்டியாக இருக்க போகிறேன்னு சொன்னதும் மரியாதையை அங்கேருந்து போன்னு சொன்னால் உடனே சிஸ்டர் எதுக்காக நீ இப்படி பண்ணுறீங்க, என்னோட பேபி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவளை போய் கீழே விழுந்து ட்ராமா பண்ணுறா. ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு அப்போ வேமா தூக்கி விட்டு நல்லா தானே இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதும் சிஸ்டர் கோவம் ஆயிட்டாங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன பிளைண்ட் ஆகிட்டானா இவன் முட்டாள் மாதிரி வந்து பப்பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க, அவன் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு நீ எப்படி வந்துட்டு பிள்ளைய வந்து இந்த மாதிரி பண்ணுவா, அதை என்ன பண்ணிச்சு, அது இன்னசென்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அங்கே ஓ பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவன் வந்து வயிற்றுல குழந்தை வந்துருச்சு, ஸோ அதுக்கு வந்து நீ இன்னசென்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, அப்போ உன் ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே யார் கூட போய் வம்பு இழுத்து வச்சிருக்கான், அவங்கள போய் வந்து டைவர்ஸ் பண்ணா அப்படின்னா வந்து இவனுக்கு அஃபேர் இருந்தது உண்மைதானா, என்ன ஜென்மம் இவன் அப்படின்ற சேர்த்து எல்லாருமே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவனை மாதிரி ஆள் கூட எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொலாபரேஷனே பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் சொன்னேன்னா இல்லையா உன்னை எந்த லெவலுக்கு கொண்டு வந்து விடுவேன்னு, இந்த ஏன் வாயை மூடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காட்ஸை கூப்பிட்டு முதல்ல வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவ தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா எங்களோட ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துலன்னு சொன்னதும் அப்படியா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத சட்டி கேட்டதுமே நீ யார், இப்போ குரூப்போட பிரசிடென்ட் வரப்போகிறாங்க, உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதும் குரூப்போட பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமான்னு சொன்னதுமே ஏன் நீ வந்துட்டு ஏன் சொல்ல போறியான்னு சட்டி கேட்டா அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இத்தனை வருஷம் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தியிருக்கான், இதை பற்றி கூட தெரியாதான்னு சொல்லிட்டு பேசும்போது வாயை மூடுங்க அப்படின்ற சேட்டு அவன் கத்துறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இப்போ நீ யாரை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியோ அவங்க தான் குரூப்போட ஓனர் அப்படின்ற சொல்லும் போது அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி
வீட்லேயுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ உடனே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பேட் நியூஸ் தான் சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கே இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லவா அப்படின்றத சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. ஹீ குரூப் திரும்பவுமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு, ஏன்னா சொன்ன மாதிரியே பேங்க்ராப்ட் பண்ணி விட்டுட்டா. பின்னாடியே போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவள் தான் வந்து என்னென்னத்தையும் சொல்லி என்னை மயக்கிட்டா, அந்த குழந்தை என்ன பிறக்கவே இல்லை, பேசாமல் நான் அபாவட் பண்ணிடலாமான்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீலாம் மனுஷனாடா, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் வந்து உண்மையாருன்னு சொல்கிறா. அவங்க நீ என்னை போட்டு அடி, ஆனால் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், உன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், மீட் பண்ணுறியா என்னோட பேபியன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹாவை தான் காமிக்கிறா. ஹலோ எக்ஸ் ஹஸ்பண்ட் அவன் வேற சொன்னதும், அப்போ நீ அவன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தான் என்னை ஏமாத்திட்டியா, ப்ளீஸ் ஆனால் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும், இந்த 4 வருஷ வாழ்க்கையில் நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அதை விட அப்படின்ற செட்டு கோவப்பட்டு போகும்போது இங்கே வான் செட்டு கூப்பிட்டதும் நாய்க்குட்டி மாதிரி போகிறான். நீ வந்து பேங்க்ராப்டோட வந்து நீ முடிய போகிறது கிடையாது, உனக்கு என்ன ஆக போகுது பாரு அப்படின்ற செட்டு போகும்போது அங்கே நம்ம ஹவுஸ் சிரிக்கிறான். என்னப்பா எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு சொன்னதுமே, இல்லை நீ வந்து இப்போ அங்கே நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு வந்து நீ இப்போ என்னை அறிமுகப்படுத்தினியே உண்மையான்னு சொன்னதுமே, நான் சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டேக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அப்படின்ற சொன்னதுமே, கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. இவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போனால், ஏன்னா உங்களுக்கும் மிஸ்டர் ஹாவுக்குமே வந்து என்ன அஃபேர் இருக்கா, துரோகம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதும் அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ உடனே அங்கே கால் பண்ணி அந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட சொல்லிடுறான் இன்டர்நெட்லேருந்து. அவன் வந்து கேட்குறான், என்னப்பா இதெல்லாம் அப்படின்றத சொன்னதும், சீட்டிங் பையன்தான் இப்படி வேலை பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு, இங்கே வா என் பக்கத்துலன்னு சொன்னதும், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் டக்குன்னு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. உண்மையிலே ஹீரோயினுக்கு அவனே அவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா இவன் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு போட்ட போஸ்ட் எல்லாமே என்ன பிளாக் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அவங்கள மீறி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எவ்வளோ பார்த்தா வெளியே போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்ததுமே, நான் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி காசு செலவு பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, 3 நாளாக நான் சாப்பிடவே இல்லை, வயிற்றுல குழந்தை இருக்குது, எனக்கு பசிக்காதான்னு சொன்னதுமே, ஓ உனக்கு இப்போ சோறு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடின்னு அடித்து அங்கே வந்துட்டு மேலேருந்து தள்ளி விட்டான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் பான்னு சொன்னதும், என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், பெரிய ஃபேக் பெயர் தான் கேக் எடுத்தா. பட் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவளை அடித்து மேலேருந்து தள்ளி விட்டதில்ல, அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதும், உடனே பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டே ஹீரோயின் மீட் பண்ண போகிறா. அவளை மாதிரி ஒரு ஜென்மத்தை எதுக்காக நீ பார்க்க போகிறேன்னு சொன்னதும், உனக்கு தெரியாதா எதிரிக்கு எதிரி ஃப்ரெண்டுன்னு, அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மீட் பண்ண போகிறா. அப்போ அங்கே அவள், நீ இப்போ என்னை பார்த்து சிரிச்சு அவமானப்படுத்துறதுக்காக வந்திருக்கியா, என்னை பார்த்தா உனக்கு ஜோக்காக இருக்கான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அபார்ஷன் ஆகிருக்கு, உனக்கான ஃபுட்டு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக என்கிட்ட இப்போ பாசமாக இருக்கான்னு சொன்னதும், ஏன்னா நானுமே ஒரு உமன் தான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து இப்போ என்ன ஃபீலிங் இருக்குன்னு, நான் வந்து எதுக்காக வந்து டைவர்ஸ் பண்ணேன்னு புரியுதா, என்ன சீட் பண்ணவேன் உன்னை வந்து சீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற சேர்த்து கேட்குறா. ஸோ அவளுக்குமே புரிஞ்சுக்குது, நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் உண்மையிலே வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. கண்டிப்பாக நானுமே அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனை பற்றி சொன்னதுமே, உண்மையிலேவா இதெல்லாமே பண்ணணுமா, அவன் உண்மையிலே இவ்வளோ பேர் மோசமானவனான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனை பார்த்தா எல்லாத்தையுமே வந்துட்டு காசு கேட்டுட்ருக்கான், பட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவனுங்களாம் என்ன நினச்சிட்ருக்கானுங்க, நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டா இப்படி என்னை அவமானப்படுத்துகிறானுங்களா, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாளைக்கு முன்னாடி கையேந்துவானுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இவன் திரும்ப நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு வரா. இப்போ நான் வந்து பேங்க்ராப்ட் ஆகிட்டேன், இப்போ நீ எதுக்காக திரும்ப வந்திருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவனுக்கு மனசில் அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, அதை பற்றி கொஞ்சம் கூட அவனுக்கு கில்ட்டே ஆகவே இல்லை. அப்போ அங்கே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்கிறா. இப்போ ப்ளீஸ் என்னை மட்டும் நீங்கள் வெளியே அனுப்பிடாதீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்றத சொல்லும்போது, உனக்கு ரிச் ஒய்ஃபாக வாழணும்னு ஆசை இருக்குல்லன்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை பற்றி கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியா சொல்கிறா.
பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுமே, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதுக்குமே ஒரு வழி இருக்குன்னு சொன்னதும் அவளுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு, அவன் வந்து ரெடி ஆகிட்டான் லோன் வந்து வாங்கி எல்லாமே பண்ணுறதுக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படியே அவன்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னதும் ஓல்டு ஹவுஸ் இருக்கு இல்லையா விற்க போகிறான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அலறி அடித்து வேகமாக போயிட்டுருக்கான். அவன் பார்த்தா அங்கே பத்திரத்தை கொடுத்து அவன் அந்த வீட்டை வந்து அடமானம் வச்சிட்ருக்கான். இப்போ சைன் பண்ண போகும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டுருக்க மிங்ஸி, இந்த வீடுக்காக நீ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் நான் வந்து இப்படியே போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் வந்து அப்படி ஆக விட மாட்டேன், நானுமே வாழ்க்கையில் முன்னேறி வருவேன், இதெல்லாம் கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேர் வாங்கின வீடு, ஸோ அதை போய் இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் ஆனால் அவன் பேச்சை கேட்காம அங்கே அடமான பத்திரத்தில் சைன் பண்ணி கொடுத்துடுறான். பாரு நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக வந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ இதுக்கு ஃபீல் பண்ண போகிறாடான்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தா அவனுங்க வந்து போட்டு அடிக்கிறானுங்க. எவ்வளோ நாளாகி போச்சு, காசும் கொடுக்க மாட்டேற, வட்டியும் கொடுக்க மாட்டேற, என்ன நினச்சிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்குலாம் இந்த வீட்டில் இருக்கன்னு சொல்லிட்டு போட்டாங்க அடினால் அடி பயங்கரமாக வெளுத்துட்ருக்காங்க. உனக்கு கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே ப்ளீஸ் என்ன காப்பாற்று அப்படின்ற சொன்னதும் நான் எப்படி காப்பாற்ற முடியும், அப்போ நீ கேட்டியா, கேட்கல இல்லை, இப்போ அதுக்காக தான் உனக்கு பனிஷ்மெண்ட், இதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் அவங்ககிட்ட இந்த வாங்கிட்டேன், உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, நீ மரியாதையாக போய் இவனை அடிச்சவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க, ஜெயிலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்களுமே அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவனை மாதிரி ஆளை போய் 20 வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேனேப்பா அப்படின்ற சொல்லிட்டு, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு லவ் மேலே அவ்வளோ ஆசைப்பட்டாங்க, அவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. பட் எல்லாமே மோசமாக போச்சேன்னு சொல்லி ஆகும்போது சைடில் இருந்த லவ்வை நீ வந்து நோட்டீஸே பண்ணலப்பா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்னன்னு கேட்டால் டக்குன்னு அவங்க ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. என்ன நினச்சா நம்மளை வந்து நல்லா வச்சுக்குவான், நம்ம பணக்காரியாக வாழலாம்னு நினச்சா. பட் ஆனால் அவன் கையில் காசு இல்லாமல் போன உடனே அவளையவே அடித்து இந்த குழந்தையும் கொலை பண்ணிட்டான். அதை பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட ரிகரெட் இல்லை. ஸோ அவன் பண்ண பாவத்துக்கு கடைசியில் ஜெயிலுக்கு போயிட்டான். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.